அவள் நன்றாக தூங்கி 4 நாட்கள் ஆகிவிட்டது. கண்களின் எரிச்சல் தாங்க முடியவில்லை. வீட்டிற்கு சென்று தூங்கினால்தான் நன்றாக தூங்க முடியும் என்று நினைத்தாள். நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேம்மா. ஏம்மா, இங்கேயே குளிக்கலாமே. இல்லைம்மா, இங்கே சரியாக வராது. மருத்துவமனை குளியல் அறையை நினைத்தாலே குமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. சரி, போயிட்டு சீக்கிரம் வா என்றாள் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும் நந்தினியின் அம்மா. அவள் தயாராகி கிளம்பும் முன் மறுபடியும் அவளின் அம்மா, நீ கண்டிப்பா போகணுமா? என்னவோ நீ வரத்துக்குள்ளே என் காலமே முடிஞ்சிடும் தோணுதுமா என்றாள். எத்தனை தடவை சொல்றதுமா, இப்படி பேசாதீங்கன்னு கொஞ்சம் கோவத்துடன் சொன்னாள் அவள். அவள் அம்மா அப்படித்தான், வேதனை பொறுக்க முடியாமல் அடிக்கடி நான் சீக்கிரம் போய்விடுவேன் என்பாள். ஆஸ்தமாவால் 20 வருடங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள். பின்புறம் இடுப்பு பகுதியில் திடீரென நீர் கசிய தொடங்கியது. என்ன ஏது என்று புரியாமல் அரசாங்க மருத்துவமனையில் வந்து சேர்த்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. மூத்த பெண் நந்தினி தான் 4 நாட்கள் கூட இருக்கிறாள். கல்லூரி விடுப்பு சொல்லிவிட்டு அவள் தங்கை இன்றுதான் வந்தாள். அவளிடம் அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நந்தினி வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் என்று நினைத்திருந்தாள். நந்தினியை கொஞ்சம் அதிகமாகத்தான் அவள் அம்மாவுக்கு பிடிக்கும். அதற்காகத்தான் அவளை இருக்கச் சொன்னாள். அவளை தோழியாகத்தான் அவள் நினைத்தாள். அம்மா, போயிட்டு வரேன். கவிதா இருக்காமா, உங்களை நல்லா பார்த்துப்பா. நான் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், சரியா என்றாள் நந்தினி. இல்லடி, எனக்கு என்னவோ தோணுது, நான் போயிடுவேன்னு தோணுது. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பிவிட்டாள். அவளின் வீட்டுக்கு செல்வதற்கு 1/2 மணி நேரம் ஆகும். பேருந்தில் தான் செல்ல வேண்டும். பேருந்தில் ஏறி உட்கார்ந்து அவளின் அம்மாவை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாள். நந்தினியின் அம்மா பேரன்பு கொண்டவள், அனைவருக்கும் உதவி செய்யும் எண்ணம் கொண்டவள், உடம்பு சரியில்லாத நிலையிலும் அனைவருக்கும் உதவி செய்பவள், அனைத்து பிள்ளைகளையும் தன் பிள்ளை போலவே பார்ப்பாள். இவ்வளவு நல்ல குணம் கொண்டவர்கள் உலகில் இருப்பார்களா என்று அடிக்கடி நந்தினிக்கு சந்தேகம் வரும். அவளின் அம்மாவின் குணத்தை நினைத்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கிறாள். அவளும் அவள் அம்மாவை போலவே இருப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறாள். ஆனால் அவளின் அம்மா அளவிற்கு அவளால் இருக்க முடியவில்லை. அவளின் அம்மாவை பற்றிய நினைவை அசை போட்டு கொண்டே பேருந்தில் சென்று கொண்டிருந்தாள் நந்தினி. வீட்டிற்கு சென்றதும் அம்மாவின் வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் அவள் காதில் வந்து ஒலித்து கொண்டே இருந்தது. சிறிது நேரம் படுத்தாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. குளிக்கவும் இல்லை, ஓய்வு எடுக்கவும் இல்லை. உடனே மருத்துவமனைக்கு கிளம்பிவிட்டாள். மருத்துவமனையின் வாசலில் வந்து கொண்டிருக்கும் போது அவளுடைய அப்பா எல்லாம் முடிந்துவிட்டது என்பது போல் கையை அசைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அப்பா, என்னாச்சு? போயிட்டாம்மா, அவ போயிட்டா, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு. அம்மா என்று அவள் கத்திய சத்தத்தில் அங்கு இருந்த அனைவரும் அவளை திரும்பி பார்த்தார்கள். 4 நாட்கள் அவள் கூடவே இருந்து அவளை கவனித்து கொண்டவள் இன்று 1 நாள் அவளோடு இருந்திருக்க கூடாதா? அழுது அழுது தீரவில்லை நந்தினியின் துக்கம். காலத்தின் கணக்கை யார் அறிவார்? 27 வருடங்கள் ஆகியும் அவளால் அவளின் அம்மாவை மறக்கவே முடியவில்லை. 27 வருடங்களுக்கு முன்னால் இதே நாளில் எனது அம்மாவின் மறைவு. இன்றும் பசுமை மாறாமல் அவர்களின் நினைவு.